Good evening, guys. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே. ஓகேங்க. நம்ம டைரக்ட்டா டே 6த்தோட கிளாஸ்க்கு போயிடலாங்க. ஓகே. ஸோ நேத்து செஷன்ல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், எப்படி இன்னொருத்தவங்களோட அக்கவுண்டுக்கு அக்சஸ் ப்ரொவைட் பண்றது அப்படின்றத நான் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில நேத்து அகிலேஷும் இன்னும் அக்செப்ட் பண்ணல. மதன் ஜாயின் பண்ணாரு. அவரும் இன்னும் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மோகன் அவருக்கும் நம்ம என்ன அப்படின்னா அக்சஸ் குடுத்தோம். அக்செப்ட் பண்ணல. அகிலேஷ் ஏன்பா இன்னும் அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க? டூல் ஒர்க் பண்ணலையா? அகிலேஷ்? அகிலேஷ் என்ன உங்களுக்கு மைக் எதுவும் இஷ்யூவா உங்களுக்கு? மைக் இஷ்யூவா இருக்கு அப்படின்னா, நீங்க மொபைல்ல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க எல்லாருமே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால தான், நான் ரொம்ப பேசிக்காவும், ஈஸியாவும் நான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் இத நீங்க அக்செப்ட் கூட பண்ணாம இன்னும் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பிகாஸ் நீங்க எல்லா பேருமே படிச்சு முடிச்சுட்டு போம்போது, பிராக்டிகலா ஒர்க் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ரொம்ப டெப்த்தாவும் நான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். சரி, ஓகே. ஓகே. நேத்து அக்சஸ் குடுத்ததுக்கப்புறம், என்ன அப்படின்னா, யூடியூப் ஆட், அதாவது வீடியோ ஆட பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ஆடுல சம் டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்கு. அந்த டைப்ஸ் ஆஃப் ஆடுல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட் எப்படி கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த யூடியூப் ஸ்கிப் ஆடுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நான் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஸ்கிப் ஆட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆட யூஸ் பண்ணி, அதாவது எந்த வீடியோவ ஸ்கிப்பபிள் ஆட், அதாவது ஸ்கிப் ஆட நம்ம கிரியேட் பண்ண போறோமோ, அந்த பர்ட்டிகுலர் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத சொன்னேன். நீங்க கிரியேட் பண்ண போற வீடியோவோட வீடியோ ஆட் ஸ்கிப்பபிள் ஆடா, அதாவது ஸ்கிப் ஆடா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி வைக்க போற டோட்டல் வீடியோவோட லென்த் மோர் தென் 5 செகண்ட்ஸ்க்கு மேல இருக்கணும். பெஸ்ட் பிராக்டிஸ்க்காக 11 செகண்ட்ல இருந்து 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரியான வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ண போற இந்த ஸ்கிப் ஆட் எந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் யூடியூப் வீடியோஸ்ல ப்ளே ஆகும். இந்த ஸ்கிப் ஆட் நீங்க கிரியேட் பண்ணும்போது ஆட் டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு அப்புறம் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்கிப் ஆட் அப்படின்ற ஒரு பட்டனே எனேபிள் ஆகும். ஸோ இதெல்லாமே நேத்து செஷன்ல நம்ம பார்த்துருந்தோம். தென் இப்போ நம்ம ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட் நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ அந்த யூடியூப் ஸ்கிப் ஆடுக்கு எப்படி எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் நம்மக்கிட்ட டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ நேத்து பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வீடியோ ஆடுக்காக நமக்கு கூகுள் ஆட் ப்ரொவைட் பண்ணுற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் நேற்று ஃபஸ்ட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எதுக்காக அப்படின்றத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி டார்கெட் சிபிவி. ஸோ சிபிவி அப்படின்னா காஸ்ட் பர் வியூ. இதுதான் என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சப்போஸ் யூடியூப் ஸ்கிப் ஆட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவோட லென்த்து மோர் தென் 30 செகண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஒரு யூசர் அந்த ஸ்கிப் ஆட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்கிப் அப்படின்ற பட்டனை ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ தான் ஒரு வியூவை நினச்சி உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள்
ஸ்கிப் ஆடுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு வீடியோவோட லென்த்து 30 செகண்டுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்துட்டு அந்த ஃபுல் வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. மூணாவது, சப்போஸ் இந்த ஒரு ஸ்கிப் ஆடு கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபைனல் ஆடு டிசைன் பண்ணும்போது லைக் வந்துட்டு வெறும் வீடியோ ஃபைல் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடிஷ்னலாக நம்ம சம் ஹெட்லைன், சம் டிஸ்கிரிப்ஷனு, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா பட்டன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது அந்த பட்டனை வந்துட்டு யாராவது, அதாவது நம்ம வீடியோ கூட யாராவது ரியாக்ட் பண்ணுறாங்க, நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராவது ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம்லேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வியூவை கன்சிடர் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கேஸில் எந்த கேஸ் ஃபஸ்ட்டாக நடந்தாலும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட்டு டிடெக்ட் ஆயிரும் அப்படின்றது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக். ஓகே, நேற்று பார்த்ததில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சங்கீதா மேமா இருக்கட்டும், அதே மாதிரி அகிலேஷ், உங்கள் 2 பேருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நேற்று பார்த்த டாப்பிக்கை நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டேன் என்ன பார்த்தோம் அப்படின்றத. இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நேற்று பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? லக்ஷ்மி இவங்களுக்கு புரியாது. வீடியோவை திரும்பவும் நேற்று செஷன் மிஸ் பண்ணதுனால அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நேற்று நாங்கள் டீட்டெயிலிங்காக இங்கே என்ன சொன்னோம் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போது நம்ம டேரெக்டாக யாரோ ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணணும்னு நினைக்குது. அன்மியூட்டில் இருக்காங்க, மியூட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, ஸோ நேற்று லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு வீடியோ ஆட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மொத்தமாக 4. ஸோ நேற்றே டார்கெட் சிபிவி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து டார்கெட் சிபிஎம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வியூ பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு வீடியோ வியூ பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ண வேண்டியது டார்கெட் சிபிவி. செகண்டு இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி. இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களோட ஆட் டிஸ்பிளேக்கு வந்தாலே அதுக்கு பேர் இம்ப்ரெஷன்ஸ். வியூ அப்படின்னா லைக் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ வியூ டார்கெட் சிபிவி அப்படின்னா எந்த கேஸில் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அந்த 3 கேஸில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஒரு வியூவாக கன்சிடர் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. செகண்டு டார்கெட் சிபிஎம். இது வந்துட்டு வியூ பேஸ் பண்ணி கிடையாது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி. இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா உங்களோட வீடியோ, அதாவது இந்த ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளேக்கு வந்துட்டாலே உங்கள்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த சிபிஎம்முக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ். டார்கெட் காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி இம்ப்ரெஷன்ஸுக்கு நம்ம அமௌண்ட் வந்துட்டு பே பண்ண முடியாது. அதாவது அமௌண்ட் நிறைய வேஸ்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 டைம் உங்களோட ஆடை ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு கொண்டுட்டு போயிட்டாலே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணிப்பேன். அப்போது நான் கிரியேட் பண்ண போகிற ஒரு ஆடு வியூ பேஸ் பண்ணி இல்லாமல் ஒரு யூசர் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்களோ இல்லையோ, இல்லைனா என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ, அதாவது ஸ்கிப் பண்ணுறாங்களோ இல்லையோ, இல்லைனா 30 செகண்ட்ஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ, இல்லை 30 செகண்ட்ஸ் பார்க்காம எப்போ ஸ்கிப் பண்ணுறாங்களோ இல்லையோ, அதில் எதுலையுமே நான் மேட்ச் ஆகவே இல்லைங்க. என்னோட ஆடு ஓப்பன் ஆகிடுச்சு, அதுதான் இம்ப்ரெஷன்ஸ். ஓகேவா? அப்போது 1000 டைம்ஸ் என்னோட ஆடு டிஸ்பிளேக்கு போயிடுச்சுனாலே வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிக்கோ அப்படின்றத நம்ம செட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு வீடியோ ஆட் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆடுக்குமே ஒவ்வொரு விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுப்பாங்க. சிலதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் கொடுப்பாங்க. அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது நம்ம தான். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன்று மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ். ஸோ கன்வர்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அதிலே இருக்கு. அதாவது என்னோட
ஆடை பார்த்து நான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக லைக் வந்துட்டு நேற்று ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். லைக் ஸ்கிப் ஆடு வந்துட்டு ஸ்கிப் ஆடோ நான் ஸ்கிப் ஆடோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்போது அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணியிருந்தோம். நேற்று உங்களுக்கு லைவாக ப்ரிவியூக்கு வந்துட்டு காட்டியிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் மேபி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் வந்துட்டு வச்சுருக்கிறீங்க. இல்லைனா ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கிறீங்க. ஓகேவா? அப்போது இந்த கன்வர்சன்ஸ் அப்படின்றது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது ஒரு கன்வர்சன்ஸ். ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கன்வர்சன்ஸ். ஓகேவா? அப்போது நம்ம செட் பண்ணிட்டு இருக்கிற பட்ஜெட்டில் இருந்து பெர் டேக்கு ஒரு 500 ரூபாய் பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 500 ரூபாய் பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷனை ஜென்ரேட் பண்ணி கொடு. அதுதான் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட மீனிங். ஃபர்ஸ்ட் பார்த்தது வியூ, செகண்ட் பார்த்தது இம்ப்ரெஷன்ஸ், தேர்ட் பார்க்கறது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் என்னோட ஆடு டிஸ்பிளே ஆக போகுது. பட் ஆனால் எந்த டைமில் எனக்கு வந்துட்டு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி எங்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா வியூ பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணாத, இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் டிடெக்ட் பண்ணாத, நான் லெஃப்ட் சைடில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நான் லேண்டிங் பேஜ் மாதிரி நான் இது வந்துட்டு வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா சப்மிட் பண்ணுற மாதிரி அவங்களோட டேட்டாவை சப்மிட் பண்ணுற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க டேட்டாவை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான செட் பண்ணுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ கன்வர்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்ககிட்ட அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. ஒரு யூசர் உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட்டை கிராஸ் பண்ணிட்டாலே இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கன்வர்ஷனாக நினச்சிக்கிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இந்த ஒரு டைப் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னா லைக் வந்துட்டு நம்ம வீடியோ அப்படின்றதே ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ மூலயமா நீங்கள் கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கன்வர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களோட வெப்சைட் வழியாக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த வீடியோவில் உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோரோட அட்ரஸை மென்ஷன் பண்ணிவிட்டு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பரை பார்த்து கால் வர்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அது வேறங்க. பட் ஆனால் வீடியோவை பார்த்து நம்மளே நீங்கள் ரியல் டைமில் பாருங்கள். லைக் வந்துட்டு ஸ்கிப் ஆடு எவ்வளோ டைம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். எனக்காவது லெஃப்ட் சைடில் வந்து அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருப்போமா? போயிருக்கவே மாட்டோம். சரியா? அப்போது அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வீடியோ ஆட் அப்படின்றது நமக்கு மெயினாக யூஸ்ஃபுல் ஆகிறது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா லைக் வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். அப்போது இந்த மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மெயினாக இங்கே வீடியோ ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் கூகுளில் சர்ச் ஆடுன்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் இந்த மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பயங்கரமாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்றது அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு நம்ம செட் பண்ண போகிற டெய்லி பட்ஜெட்டில் இருந்து டெய்லி பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீடை ஜென்ரேட் பண்ணி தர்றது தான். 500 ரூபா செட் பண்ணியிருக்கீங்க, 500 ரூபாய்க்குள்ளே எனக்கு 2 லீடு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதாங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ லீடு அப்படின்னா ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது, அது ஒரு லீடுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு டவுன்லோட் பண்ணுறதே வந்துட்டு என்ன ப்ரௌச்சர் வச்சுருக்கீங்க, ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணுறது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கன்வர்ஷன் தான். ஓகேவா? அப்போது அது மாதிரியான ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்க, எனக்கு அதை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமைஸ் கன்வர்ஷனு. ஓகே, ஸோ அடுத்து 4th டைப்பு டார்கெட் சிபிஏ. சிபிஏ அப்படின்னா காஸ்ட் பெர் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ப்ரீவியஸாக பார்த்த மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுவோம், 500 ரூபா பட்ஜெட் வந்துட்டு இங்கே செட் பண்ணுறோம். அந்த 500 ரூபா பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் லீடை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும்.
லீடு ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. பட் இங்கே அடுத்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி டார்கெட் சிபிஏ அப்படின்னா நம்ம ஒரு லீடுக்கான காஸ்ட் எனக்கு ப்ரீவியஸாக பார்த்தது லீடு தான் ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. பட் ஆனால் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு லீடுக்கான காஸ்ட்டு எனக்கு 100 ரூபாய்க்குள்ளே வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே தான் எனக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறீங்க. பட்ஜெட் இல்லாமல் பட்ஜெட் அப்படின்றது பெர் டேக்கு 500. அதுக்கப்புறம் ஒரு லீடுக்கான காஸ்ட்டு எதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அங்கே 100 rupees அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா ஓவரால் பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. சிபிஏ ஒரு லீடுக்கான காஸ்ட் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷனில் ஒரு லீடுக்கான காஸ்ட் இங்கே லீடுக்கான காஸ்ட்டை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல. அப்போது ஒரு லீடுக்கான காஸ்ட் 500 ரூபா கூட வரலாம். 500 ரூபாயை யூட்டிலைஸ் பண்ணி 500 ரூபாய்க்கு ஒரே ஒரு லீடு கூட வரலாம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் லீடோட காஸ்ட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு லீடுக்கான காஸ்ட் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 100 ரூபாயை விட்டு எடுத்துகிட்டு நீ போகக்கூடாது, 100 ரூபாய்க்குள்ளே தான் எனக்கு ஒரு லீடை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத அந்த லீடையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டார்கெட் சிபிஏ. அப்போது இது வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு மெயினாக அந்த கூகுள் சர்ச் ஆடுக்கு தான் ஒர்க் ஆகிற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போது ஒரு கூகுளில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வீடியோ ஆட் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே மெயினாக யூஸ் பண்ண போகிறது டார்கெட் சிபிவி இல்லை அப்படின்னா டார்கெட் சிபிஎம் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒன்று வியூ பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா லைக் வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி. இம்ப்ரெஷனும் சிங்கிள் இம்ப்ரெஷன்ஸ் கிடையாது, 1000 டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடை டிஸ்பிளே பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டே உங்ககிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போது லைக் வந்து இந்த 2 பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இங்கே நம்ம நேற்று சொல்லியிருந்த டைப்ஸ் ஆஃப் ஆடுன்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆட் வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஆட் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு ஆட் ஃபார்மேட்டை பற்றி நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த ஆட் ஃபார்மேட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃபைன் பண்ண போகுது. அப்போது லைக் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போகிற ஆட் ஃபார்மேட்டை பொறுத்து லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த அல்காரிதம் வந்துட்டு நமக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. அப்போ இங்கே மெயினான ஒர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட்டை உங்ககிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ஆடை டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தாலும் இருக்கட்டும். அப்போது இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினான ரோல். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் தெரியலன்னா நீங்கள் ஆடு போய் கிரியேட் பண்ணுறதே வேஸ்ட்டு. சங்கீதா மேம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே மோகன், அகிலேஷ் சார் புரிஞ்சதுங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்டர்வியூல வந்துட்டு क्वेश्चन ஷூட் பண்ணுவாங்கப்பா. எக்ஸ்பிளைன் அபௌட் த வீடியோ ஆட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். In video ads we have the 4 different types of bidding strategies. So first one, second one, third one, fourth one எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் டெக்னிக்கல். சரியா? அப்போ ஒரு ஆடை வந்துட்டு செலக்ட் பண்றோம். அப்போ அந்த இதுக்கு வந்துட்டு எப்படி எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாமலே நம்ம ஆட் ரன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நேற்று வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிப் ஆட் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸ்கிப் ஆட் அப்படின்றது ஒரு வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது வீடியோ ப்ளே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் வீடியோ ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ இந்த ஸ்கிப் ஆட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் தென் 11 செகண்டுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 3 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான வீடியோஸை யூஸ் பண்ணி ஸ்கிப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். 5 செகண்டுக்கு அப்புறம் இந்த ஆடை நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்க முடியும். ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். ஸோ இதுதான் நேற்று பார்த்தது. இப்போ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை இப்போ வந்துட்டு என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே. ஸோ ஸ்கிப் ஆடு மாதிரியே நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகுற இன்னும் 2 விதமான ஆடு இருக்குது. ஆனால் இந்த 2 ஆடுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்கிப் பண்ண முடியும்.
இப்போ அடுத்து பார்க்க போற 2 ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு. ஸோ இந்த வீடியோவும் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் யூடியூப் வீடியோஸில் தான் இந்த ஆடும் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, இதுவும் எங்கே போய் டிஸ்பிளே ஆக போகுது? பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் யூடியூப் வீடியோஸில் தான் உங்களோட இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடும் டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆடுக்காக நீங்க யூஸ் பண்ண போற வீடியோவும் கண்டிப்பா யூடியூப்குள்ள நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த அப்லோட் பண்ண போற யூடியூப் வீடியோவோட லென்த் கண்டிப்பா 15 செகண்டுக்கு கீழே இருக்கணும், 7 செகண்டுக்கு மேல இருக்கணும். 7 செகண்ட்ல இருந்து 15 செகண்டுக்குள்ள இருக்கிற வீடியோஸை மட்டும்தான் நீங்க நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுக்காக நீங்க யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது வந்துட்டு ஒரு 16 செகண்டா போயிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுக்காக யூஸ் பண்ண முடியாது. 16 செகண்டா போயிருச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஆட் ஃபார்மேட்டு கண்டிப்பா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆடா தான் இருக்க போகுது. இப்போ நம்ம 2வது ஆடு தான் பார்க்குறோம். கீழே இருக்கிறதுல வேற டைப் ஆஃப் ஆடு வரும்போது அங்கே இது சேஞ்ச் ஆகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற 2வது ஆடை பொறுத்தவரை இதை மட்டும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். சப்போஸ் இந்த நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோ 16 செகண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து வந்து நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடாக நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஸ்கிப் ஆடாவோ இல்லைனா வேற ஒரு ஃபார்மேட்டாக தான் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. அப்போது இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடும் வந்துட்டு எங்கே தெரிய போகுது? பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் யூடியூப் வீடியோஸில் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடெல்லாம் கண்டிப்பாக யூசர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்போது உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கிளைண்டாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்து நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு போட்டு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீடியோட லென்த்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 30 செகண்ட் வீடியோவை நீங்கள் வாங்கிட்டு இங்கே யூஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் தான் உங்களோட கம்பெனியில் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா போட சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீடியோவோட லென்த்து எவ்வளோன்னு தெரியலன்னா நீங்கள் வீடியோ எடிட்டர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கவே முடியாது. ஓகே, அப்போ இந்த டைப் ஆஃப் ஆடை நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. கண்டிப்பா வீடியோ வந்துட்டு ப்ளே ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்க வியூ பேஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வியூக்கும் காசு வந்துட்டு எடுத்துருவாங்க இல்லையா? அப்போ இங்க இந்த மாதிரியான வீடியோக்கு கண்டிப்பா ஆட் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்ப்ளே ஆயிடும். இல்லைன்னா வேற வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஸ்கிப் பண்ணி மாத்திட்டு போனதான் உண்டு. அப்போ இந்த மாதிரியான நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா அந்த சிபிஎம் காஸ்ட் பர் 1000 பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன்று பம்பர் ஆடு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா 6 செகண்ட் இல்லைனா அதுக்கும் கீழே இருக்கிற வீடியோஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பம்பர் ஆடுன்னு சொல்லுவாங்க. அஸ் யூஷுவல் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு ஒர்க் ஆகிற மாதிரியே தான் இங்கேயும். ஆனால் செகண்ட்ஸ் மட்டும் இது வந்துட்டு என்ன அப்படின்னா 6 செகண்ட் இல்லைனா அதுக்கும் கீழே இருக்கிறது. அப்போ இந்த ஆடும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக யூசர் ஸ்கிப் பண்ண முடியாது. அப்போ இங்கேயும் நீங்கள் சிபிஎம் இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போது ஒரு வீடியோ நீங்கள் அதாவது ஒரு வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோவில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் அந்த யூசர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த வீடியோவை டார்கெட் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்ல உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள் இல்லைன்னா பம்பர் ஆடு. இந்த 3ல இருந்து ஏதாவது ஒரு ஆடை நீங்க ட்ரை பண்ணலாம். சப்போஸ் சங்கீதா மேம் வந்துட்டு என்ன பண்றாங்க, என்னோட ப்ராடக்ட் இருக்கு, என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப்ல ஸ்கிப் ஆட் ஒன்று போட்டு கொடுங்க, நான் ஸ்கிப் ஆடு ஒன்று எனக்கு ஆடு போட்டு கொடுங்க, பம்பர் ஆடு ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 கேம்பெயின் தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். கான்செப்ட் புரிஞ்சா? 3 விதமான கேம்பெயின். ஒவ்வொரு கேம்பெயினும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆட் ஃபார்மேட்டு.
ஓகே. அடுத்து 4th ஒன்னு இன்ஃபீட் ஆட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபீட் ஆட் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. லைக் வந்துட்டு இந்த மாதிரியான ஆடு நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வீடியோல டிஸ்ப்ளே ஆகாது. நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற வீடியோல டிஸ்ப்ளே ஆகாது. அதுக்கு பதிலா எங்க டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, இப்ப பாருங்க நான் யூடியூப் ஹோம் பேஜ் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜ்ல வந்துட்டு இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த வீடியோஸ்ல வந்துட்டு பாருங்க, இங்க பாருங்க ஸ்பான்சர்டுன்னு இருக்கு. தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல ஒரு வீடியோ பாருங்க, நான் வந்துட்டு ஃபைன் பண்ணி காட்டுறேன். ஸ்பான்சர்டு அப்படின்றது பாருங்க. ஓகே பாருங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேஜ்லயே வந்துட்டு பாருங்க, இங்க ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ மாதிரியே இருக்கும். ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற யூடியூப் வீடியோஸ் தான். பட் ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா காசு போகும். யாருக்கு? நமக்கு போகாது. அட்வர்டைசர் யாரோ அவங்களுக்கு வந்துட்டு போகும். ஸோ இங்கே ஒரு ஸ்பான்சர்ட் ஆட் தெரியுது. அதே மாதிரி கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்பான்சர்ட், இங்கே இந்த இடத்துல ஒரு வீடியோ ஆட் வந்துட்டு தெரியுது. அதே மாதிரி எங்கே இருக்கு? 1 2 இங்கே ஒன்று இருக்கு. இங்கே ஒரு ஸ்பான்சர்ட் ஆட் தெரியுது. கீழே ஒரு ஸ்பான்சர்ட் ஆட் தெரியுது. இப்போ நான் ஹோம் பேஜில் மட்டுமே பார்த்துட்டேன். இப்போ நான் கீழே நான் லோட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா, அப்போ இங்கேயும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது வீடியோவோட சேர்ந்து ஒரு வீடியோவாகவே வந்துட்டு என்ன அப்படி ஒரு வீடியோவே நமக்கு ஆடாக வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீட் ஆடுங்க. ஸோ இன்ஃபீட் ஆடுனா உங்களுக்கே இப்போ வந்துட்டு லென்த்து ஒரு மேட்ரு இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, அதேமாதிரி நம்ம பார்க்குற வீடியோவோட லென்த்து, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கேயும். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கான வீடியோக்கான லென்த்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அந்த மோர் தென் 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயோ இல்லைனா பிலோ 10 மினிட்ஸ்க்கான வீடியோஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். எதுக்காக? இந்த ஆடுக்காக யூஸ் பண்ணுற நீங்கள் வீடியோஸ் எல்லாமே. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சம் வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா? ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்பான்சர்ட் ஆட் வந்துட்டு தெரியும். பாருங்க இந்த இடத்துலையும் ஸ்பான்சர்ட் வந்துட்டு தெரியுது. ஹோம் பேஜ்லையும் தெரியுது. அதே மாதிரி சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ், இதுக்கும் எஸ்சிஆர்பின்னு சொல்லுவாங்க. யூடியூபோட எஸ்சிஆர்பி இது. அப்போ இந்த ரிசல்ட் பேஜ்லையும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து நான் பார்க்கும்போது கீழே நிறைய சஜஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் டு த வீடியோஸ் எல்லாமே இதெல்லாமே நெக்ஸ்ட் டு த வீடியோஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோஸில் ஒரு வீடியோவோ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ட் ஆடாக வந்துட்டு நிற்கும். How does Docker help with production quality applications? And ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த 3 டைப் ஆஃப் ஆடுமே ஸ்கிப் ஆடாக இருக்கலாம், நான் ஸ்கிப் ஆடாக இருக்கலாம், பம்பர் ஆடாக இருக்கலாம். ஸோ அது எங்கே டிஸ்ப்ளே ஆக போகுது? ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில் அந்த வீடியோவில் டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். பட் அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீட் ஆடு. ஸோ இந்த இன்ஃபீட் ஆட் அப்படின்றது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு யூடியூபோட சர்ச் ரிசல்ட்லையும் ஹோம் பேஜ் அண்ட் நெக்ஸ்ட் டு த ரிலேட்டட் வீடியோஸ்லையும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டாலே, அதாவது தம்பனையில் கிளிக் பண்ணிட்டாலே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. மேலே பார்த்த வேறது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் உங்களோட தம்பனையில் கிளிக் பண்ணிட்டாலே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அதாவது இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இன்ட்ராக்ஷன் அப்படின்றது அந்த சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிலே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ லைக் வந்து நம்மளோட வெப்சைட் இருக்கும். வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா யாராவது இன்ட்ராக்ட் பண்ணிட்டாலே வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் ஆகுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் லைக் வந்து தம்பனையில் கிளிக் பண்ணுறதும் ஒரு இன்ட்ராக்ஷன் தான். அப்போது இந்த இன்ஃபீட் ஆட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது சப்போஸ் இந்த சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தம்பனையில் வீடியோவோட தம்பனையில் கிளிக் பண்ணாலே அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா 4th டைப் ஆஃப் ஆடுங்க. ஸோ நமக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ லைக் வந்துட்டு யூடியூப்பில் நமக்கு என்ன நம்ம ஃபெமிலியராக பார்க்குறது சில ஆடாக ஸ்கிப் பண்ண முடியும், சில ஆடாக ஸ்கிப் பண்ண முடியாது. பட் இந்த ஒரு 4th ஆடுமே இருக்குது. ஸோ ஃபைனலாக இருக்கிற ஆட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் சீக்வன்ஸ். ஸோ ஆட் சீக்வன்ஸ் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஒரே கேம்பெயினை வச்சு ரன் பண்ணுறதுங்க. ஸ்கிப் ஆடும் தெரியும், நான் ஸ்கிப் ஆடும் தெரியும், பம்பர் ஆடும் தெரியும்.
இந்த 3 ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா மாற்றி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே கேம்பெயினுக்குள்ளே மாற்றி வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது இந்த நான் ஆட் சீக்வன்ஸ் அப்படின்றத செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்கிப்பபிள் இன் ஸ்ட்ரீம் ஆடு தெரியும் சேம் கஸ்டமருக்கு, செகண்ட் டைம் நான் ஸ்கிப்பபிள் ஆடாக தெரியும், தேர்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா பம்பர் ஆடாக தெரியும். பட் அங்கேயும் இந்த வீடியோ லென்த்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்போ மெயினாக நீங்கள் பார்க்கறது இந்த யூடியூப் இந்த வீடியோட பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆட் தான். ஸோ 5th ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா மிக்ஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்து சின்ன ஸ்டோரியாக டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ஆட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் டைப் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வீடியோ ஆடில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஆடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா டூலை லாகின் பண்ணுறேன். ஸோ லைக் வந்துட்டு டூவில் லாகின் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வெப்சைட் வந்துட்டு ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டைரெக்டாக கூகுள் ஆட் அப்படின்றதவே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று லக்ஷ்மி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆடுக்கான அக்சஸ் வந்துட்டு இன்னும் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ மற்ற எல்லா பேருக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ டே 5 கிளாஸை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே எங்கிட்ட வந்துட்டு தனியாக பிங் பண்ணி உங்களோட மெயில் ஐடிக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நம்ம டூல் யூஸ் பண்ண போகிற டூலுக்கான அக்சஸை வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் நான் ஏற்கனவே அக்சஸ் கொடுத்துருக்கணும் அவங்கெல்லாம் அவங்களோட மெயிலை செக் பண்ணி இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணலையோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம டைரெக்டாக ஒரு வீடியோ ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு வீடியோ ஆட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கப்போ, உங்கள் பிஸ்னஸை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா ஜுவல்லரி பிஸ்னஸை வச்சு நிறையா சொல்லிட்டேன். வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, அதை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சார் காஸ்மெட்டிக் ரிலேட்டடா? ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா? ஓகே, ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இல்லை சார், காஸ்மெட்டிக்ஸ். ஏதாவது ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் நேம் ஏதாவது இருக்காப்பா? ஃபேஸ்க்கு இது ஃபேஸ் ஆயில்ஸ் ஏதாவது வச்சுக்கலாமா? ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் க்ரீம். ஓகே, ஃபேஸ் க்ரீம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட கிளைண்ட் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏபிசி, இவங்க தான் உங்களோட கிளைண்ட் நேம். ஸோ இந்த கிளைண்ட் வந்துட்டு யாரை மதனை வந்துட்டு என்ன அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்டை பற்றி சொல்லிடுறாங்க. ஸோ ஃபேஸ் க்ரீம், சரியா? ஸோ நீம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் க்ரீம், இதுதான் உங்களோட பிராண்ட்னே வச்சுக்கலாம். நீம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு ஆடாக, அதாவது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப்பில் ஆடாக வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி மதனை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன ஃபீட்பேக் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா, ஓகே சார், நான் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்குறேன். உங்களோட டார்கெட்டிங் லொக்கேஷன் என்ன, உங்களோட கஸ்டமர் எந்த டார்கெட்டிங் லொக்கேஷனுக்குள்ளே இருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ், அதாவது நாங்கள் இந்த ஆடை வந்துட்டு ரன் பண்ணணும், உங்களோட டார்கெட்டிங் லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேட்போம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, பொள்ளாச்சி, தேனி, இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற பீப்புள் தான் என்னோட கஸ்டமரு. ஸோ இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் என்னோட ஆடு தெரியணுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஓகே சார், இதுக்கான பட்ஜெட் வந்துட்டு எவ்வளவு? பட்ஜெட் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு பேசி அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா 30,000 வந்துட்டு என்ன அப்படின்றது கொடுத்துட்டாங்க. மந்த்லி பட்ஜெட்டாக 30,000 அப்படின்றத கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, பொள்ளாச்சி, தேனி இவங்க தான் டார்கெட் லொக்கேஷனுங்க. இங்கே இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ருபீஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க அலோகேட் பண்ணிடுறாங்க. அப்போது
மதன் வந்துட்டு என்ன பண்றாரு, இவங்க மந்த்லி பட்ஜெட் தானே குடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு 30 நாளைக்கு நம்ம ரன் பண்ணணும். கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணணும். அப்போ ஓவரால் பட்ஜெட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி பட்ஜெட்டா மாத்திக்கிறாரு. அப்ப டெய்லி பட்ஜெட்னா எப்படி 30,000 டிவைடட் பை 30 டேஸ். அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ₹1000 தான் நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயினுக்கான பட்ஜெட். ஓகே. சோ அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த டார்கெட்டிங் லொகேஷனுக்குள்ள இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் தெரியக்கூடாது. அப்போ நான் சொல்ற பர்టిక్యులர் ஆடியன்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்றத யாரு கிளைன் வந்துட்டு அங்க சொல்லிடுறாங்க. ஃபீமேலுக்கு மட்டும் தான் தெரியணும். ஃபீமேலுக்கு மட்டும் தான் தெரியணும். தென் அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த பியூட்டி கேர் சம்பந்தமா, பியூட்டிஷியன் சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் தெரியணும். இங்க செட் பண்ணிருக்கிற லொகேஷன் சார் சார் சொல்லுங்க யாருப்பா? சார் அகிலேஷ் சொல்லுங்க அகிலேஷ். சார் இது ஏஜ் கேட்டகரியும் பார்த்து போடுவாங்க சார். இருக்கும்பா ஏஜ் கேட்டகரி. நான் அதை ஒரு ஆடியன்ஸ் சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் ஃபீமேலு, இவங்களோட ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 20ல இருந்து 30க்குள்ள இருக்கிற பீப்புளை தான் நீங்க டார்கெட் பண்ணணும். இப்படியே வந்துட்டு உங்களுக்கு சொல்றாங்க. சரியா? ஓகே 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 சார். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா பியூட்டிஷியன் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த லொகேஷன்ல இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் தெரியக்கூடாது. ஸோ யாரோட ஏஜ் எல்லாம் 20 to 30 இருந்தா அவங்க வந்துட்டு ஃபீமேலா இருக்கணும். அதே மாதிரி பியூட்டிஷியன் சம்பந்தமா இன்ட்ரெஸ்டா இருக்கணும். இவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றதையும் கிளைன் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிட்டாங்க. சில இடத்துல கிளைன் வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே நம்மளோட ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு, இல்லைன்னா நீங்க தான் அந்த பிஸ்னஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க தான் ப்ராப்பரான ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்ணணும். ஓகே இப்போ என்ன பண்ணிட்டோம், எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு ஆட் வந்துட்டு செட் பண்ணணும். அதே மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட ஆடியன்ஸ் டைப் வந்துட்டு யாரு அப்படின்ற இந்த ரெண்டையுமே வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு செட் பண்ணியாச்சு. அடுத்து இவங்களோட கோல் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் ஆகணும், அவ்வளோதான். அதாவது பிராண்ட் அவேர்னஸ் தான் வேணும். வீடியோட பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோதான் மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். யாராவது நீங்கள் வீடியோவை வந்துட்டு ரன் பண்ணி விட்டுட்டு லைக் வந்துட்டு லீடு எனக்கு சேல் நடக்கணும் அப்படின்னா வீடியோ ரன் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது ஜஸ்ட் பிராண்ட் அவேர்னஸ் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணும். பிராண்ட் அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க. சரியா? அப்போ ஒரு யூஸரை தேட வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்றதே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ பிராண்ட் அவேர்னஸ்க்காக நம்ம இங்கே ரன் பண்ண போகிற லைக் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வீடியோ. ஓகே. அடுத்து இங்கே நீங்கள் பார்க்க போகிறது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க லொக்கேஷன் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அடுத்து அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸு பார்க்க போகிற வீடியோ எந்த மாதிரியான வீடியோ அப்படின்றதையும் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். டார்கெட்டிங் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மெத்தடுக்குள்ள கீவேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். டாபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இங்க என்ன பண்ணியாச்சு, ஆடியன்ஸ் செட் பண்ணியாச்சு, லொகேஷன் செட் பண்ணியாச்சு, ஆடியன்ஸ் செட் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஆடியன்ஸ் யூடியூப் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்க போறாங்க. கரெக்டா? அப்போ அவங்க பார்க்க போற வீடியோ எது ரிலேட்டடான வீடியோவா இருக்கணும் அப்படின்றத செட் பண்றதா டார்கெட்டிங் மெத்தடு. ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஷியன் ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸ்குள்ள வர்ற எந்த வீடியோ பார்த்தாலும் பியூட்டிஷியன் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட், அதாவது டாபிக்ஸ். பியூட்டிஷியன் அப்படின்றது ஒரு டாபிக் தான். கரெக்டா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு இந்த பியூட்டிஷியன் ரிலேட்டடா நிறைய அந்த வெல்னஸ் ரிலேட்டடா வெல்னஸ் இருக்கிறவங்க, ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. நம்மளோட இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள், அதாவது அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு என்னோட ஆட் வந்து தெரியணும். பியூட்டிஷியன் ரிலேட்டடா ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, வெல்னஸ் சம்பந்தமா ஒரு வீடியோவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளோட ஆடு அந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகும்.
டார்கெட்டிங் மெத்தட் வீடியோவே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுறோம். அடுத்து இது வந்துட்டு டைரெக்டாக டாபிக்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸு. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னா லைக் வந்துட்டு நம்ம எந்த வீடியோ வந்துட்டு பார்த்தாலும் டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா பியூட்டிஷியன் ரிலேட்டடானது இது, அதாவது ஃபேஸ் கிரீம்னே வச்சுக்கோங்க. ஃபேஸ் கிரீம் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் இருக்கிற வீடியோஸ்லலாம் உங்களோட ஆடு டிஸ்பிளே ஆகும். ஆனால் அந்த பீப்புள் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருந்து தான் பார்க்கணும். அவங்களோட ஆடியன்ஸோட கிரிட்டீரியா வந்துட்டு இதுதான். இந்த 2 கண்டிஷனும் மேட்ச் ஆகி நம்ம கொடுக்க போகிற கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கிற வீடியோஸை அந்த வியூவர்ஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணும்போது அந்த வீடியோஸில் என்னோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அடுத்து தேர்ட் ஒன்று பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு யூடியூப் சேனலை, ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு யூடியூப் வீடியோவை நீங்கள் டார்கெட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கீவேர்ட் பேஸ் பண்ணி இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஒன்று டாபிக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டார்கெட் பண்ணி உங்களோட இந்த வீடியோஸை யூசர் வாட்ச் பண்ண போகிற வீடியோஸை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டாபிக்ஸும் போல் கீவேர்ட்ஸும் போல் நான் டைரெக்டாக ஹாட்ஸ்டாரு, விஜய் டிவி, அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனலவே நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அந்த சேனலில் யாராவது வீடியோ பார்க்கும்போது உங்களோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் 3க்கான மீனிங்கு. இந்த டார்கெட்டிங் மெத்தடும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவோம். இது நம்ம கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் தான் செட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கேஸ். ஸோ இந்த கேஸுக்கு நம்ம இப்போ எப்படி வந்துட்டு ஆட் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் சார்ஜ் போட்டுக்கிறேன் லேப்டாப்பில். ஸோ இப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே டூல்குள்ளே போகிறோம்ப்பா. அதுக்கு முன்னாடி டூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்னிக்கல் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது, பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்துட்டு வராது. வெயிட் பண்ணுங்கள். ஓகேப்பா, ஓகே நம்ம பார்க்கலாங்க. ஓகே, நம்ம இந்த டூலில் தான் இருக்கேன். ஸோ இந்த டூலில் ஹோம் பேஜ் போகணும் அப்படின்னா கூகுள் ஆட் அப்படின்ற லோகோவை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம ஹோம் பேஜில் தான் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு வீடியோ ஆட் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு லைக் வந்துட்டு எங்கே இருக்கணும், யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக சும்மா இப்போதைக்கு ஏதாவது வேறு ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு வீடியோவை இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்காக நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேனலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஆடுக்காக யூஸ் பண்ண போகிற வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, யூடியூப் லோட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ நான் புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போது டைரெக்டாக இங்கே நியூ கேம்பெயின் அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே டேரெக்டாக இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த வெப்சைட் நம்ம இன்க்ளூட் பண்ணதுனால திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ நான் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸோ நேற்று இந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுறது நேற்றோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டேரெக்டாக இங்கே நேற்று செஷன் நினைக்கிறேன் மேக்ஸிமம் லக்ஷ்மிக்கு இது தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த அப்ஜெக்டிவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இருந்தீங்களா லக்ஷ்மி நீங்கள்? அப்பா லக்ஷ்மி இருக்கீங்களா லைனில்?
ஏன் எனக்கு சடனா ஸ்லோ ஆயிடுச்சு. நான் பேசுறது கேக்குதாப்பா மத்தவங்களுக்கு? கேக்குதுங்க சார். அவங்க இருக்காங்களா? ஆடியோ தான் சார். அவங்க இருக்காங்களா? லக்ஷ்மின்னு ஒரு கேரக்டர் இல்லைங்க சார். உள்ள இல்லையா? இல்லைங்க. சரி, ஓகே. ஓகே. எனக்கு சடனா ஏன் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு தெரியல. ஓகே. நேத்து இருந்த உங்களுக்கு எல்லா பேருக்குமே இந்த அப்ஜெக்டிவ்னா என்ன, எதுக்கான மீனிங் அப்படின்றத நேத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமாங்க சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் டைரெக்டாக இங்கே கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேம்பெயினோட டைப்பு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆட் தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த வீடியோக்குள்ளே நான் வரேன். இந்த வீடியோக்குள்ளே வரும்போது இங்கே நிறையா சப்டைப் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சப்டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ வியூஸ், வியூவை பேஸ் பண்ணி லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வியூவை பேஸ் பண்ணி அடுத்து ரீச் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த வியூஸ்க்குள்ளே லைக் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கிப் ஆட் பண்ண முடியும், இன்ஃபீட் ஆட் பண்ண முடியும், ஷார்ட்ஸ். ஸோ ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக வந்துட்டு இப்போ நிறையா வந்துட்டு இந்த ரீல்ஸ் டைப்லாம் வந்துருக்கிறதுனால ஷார்ட்ஸ் டைப் அப்படின்றது ஒன்று புதுசாக வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ டியூரேஷன்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் மோர் தென் 15 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோ கூட நீங்கள் ஷார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக மட்டும் இதை ஷார்ட்ஸ் ஆட் மட்டும் நீங்கள் தனியாக பண்ண முடியாது. இதோட சேர்த்து கம்பைன் ஆகி தான் வரும். ஸோ அதனால் இது ஒரு டைப் ஆஃப் ஆட் கிடையாது. ஓகே. ஸோ இங்கே நான் வீடியோ வியூஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வியூஸ் மூலியமாக லைக் வந்துட்டு இந்த 3 விதமான ஆடுமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கிப்பபிள், இன்ஃபீடு, தென் அதுக்கப்புறம் கொடுக்குற இன்னொன்று ஷார்ட். ஸோ வீடியோ வியூஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ டைரெக்டாக கீழே வந்து கண்டினியூ. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினோட டைப்பு, தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சப் டைப்பு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்து நம்ம இந்த கிரியேட் பண்ண போகிற இந்த கேம்பெயினுக்கான நேம், நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த கேம்பெயினுக்கான நேம். ஓகே. இந்த கேம்பெயினுக்கான நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கிளைண்டோட பேர்லேயே கூட இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ ஏபிசி. ஸோ இவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட கிளைண்ட்டு. நீங்கள் நேம் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த கேம்பெயின் நேம் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஏபிசி அப்படின்ற ஒரு கிளைண்ட்டு. ஸோ அவங்களோட என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நீம் ஃபேஸ் ஆயிலுக்கு நேம் ஃபேஸ் க்ரீம்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் ரன் பண்ண போகிறோம். நீங்கள் நேம் எப்படி வேணாலும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த கேம்பெயின் நேமை பார்த்தாலே ஓகே இந்த டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோ ஆடு. ஓகே. நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த கேம்பெயினோட பேர் இது மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். பார்த்தாலே எனக்கு தெரியுது ஏபிசி அப்படின்றவங்க கிளைண்ட் நேமு. ஸோ நீம் ஃபேஸ் க்ரீம் அப்படின்றது அவங்களோட ப்ராடக்ட்டு. நான் வீடியோ ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ண போகிறேன். ஸோ அதோட சேர்த்து வந்துட்டு என்ன அப்படின்னா நான் லொக்கேஷனும் நான் டார்கெட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டிஎன் அப்படின்றதையும் நான் கொடுத்துக்கிறேன். டிஎன்குள்ளே ஸோ 6 சிட்டிஸ். ஸோ இது நான் கொடுக்கறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கறது. நெக்ஸ்ட் டைம் இந்த நேமை பார்த்தாலே இந்த பர்டிகுலர் கேம்பெயின்குள்ளே இந்த கிளைண்ட்டுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் பார்த்ததுமே தெரியணுன்றதுக்காக கொடுக்கறது. நீங்கள் எப்படி வேணாலும் இந்த இதுக்கான கேம்பெயின் நேம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற இந்த கேம்பெயின் நேம் வந்துட்டு எந்த நேமில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கேம்பெயின் நேம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே மல்டி ஃபார்மேட் ஆடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதாவது நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்த அந்த சப் கேம்பெயின் டைப்பில் இந்த 3 விதமான ஆடுமே சொல்லியிருந்தாங்க. ஸ்கிப்பபிள், இன்ஸ்ட்ரீம் ஆடு, இன்ஃபீட் ஆடு, ஷார்ட்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு 3 விதமான ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு வரும்போது கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு தான் உள்ளே வந்தோம். அப்போது இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோஸை லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த 3 விதமான ஆடாகவும் காட்ட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் 3யுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ ஸ்கிப் ஆடாகவும் தெரிய போகுது, இன்ஃபீட் ஆடாகவும் தெரிய போகுது, ஷார்ட்ஸ் ஆடாகவும் தெரிய போகுது. இதுதான் இதுக்கான மீனிங். இல்லை நான் கிரியேட் பண்ண போகிறது ஏன்னா நான் கிரியேட் பண்ண போகிற ஆடு ஒன்லி ஸ்கிப் ஆடாக மட்டும்தான் தெரியணும், மற்ற வேறு எந்த ஆடாகவும் தெரியக்கூடாது அப்படின்னா
இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வீடியோவை நீங்கள் 3 விதமான ஆட் ஃபார்மேட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விதமான ஆட் ஃபார்மேட்லையும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனி 2 மட்டும் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தனியாக வந்துட்டு ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் மட்டும்தான் நான் வந்துட்டு ரன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மற்ற 2 ஆப்ஷனையும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசேபிள் பண்ணிடுறேன். ஸ்கிப் ஆட் நமக்கு ரூல்ஸ் தெரியும். மோர் தென் 5 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஃபீட் ஆடும் அப்படி தான். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வீடியோவோட லென்த் அதுக்கு மேட்ரு கிடையாது. ஸோ டேரெக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற புது ஒரு ஆட் டைப்பு. ஸோ இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மோர் தென் 5 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸை நீங்கள் ஷார்ட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 மினிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இன்ஃபீட் ஆடுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். இந்த மல்டி ஃபார்மேட் ஆடில் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம 4 டைப் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டார்கெட் சிபிவி, டார்கெட் சிபிஎம், மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன், டார்கெட் சிபிஏ. நான் இங்கே பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத நான் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்துட்டேன் பாருங்கள், ஒன்று மட்டும்தான் இருக்குது, மற்ற வேறு மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடோ, இன்ஃபீட் ஆடோ, ஷார்ட்ஸ் ஆடோ நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்க கொடுக்கறது ஒரே ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் டார்கெட் சிபிவி. டார்கெட் சிபிவினா நான் இதுக்கான மீனிங் எதை பேஸ் பண்ணி மீனிங்லாம் சொல்லிட்டேன். 3 விதமான கேஸ் சொன்னேன். அந்த 3 விதமான கேஸில் எந்த கேஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு நடந்தாலும் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம இங்கே செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. டிஃபால்ட்டாக ஒரே ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, தென் அடுத்து நம்ம கிரியேட் பண்ண போகிற கேம்பெயின்கான பட்ஜெட் எவ்வளவு அப்படின்றத நம்ம இங்கே தான் செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் டோட்டல் அப்படின்றது இருக்குது. இங்கே இதை செலக்ட் பண்ணி டெய்லி அப்படின்றத மாற்றிட்டு ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கான பட்ஜெட் என்ன சொல்லியிருந்தாங்க, 1000 rupees தான் நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அப்போ 1000 rupees அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இங்கே டோட்டல் பட்ஜெட் செட் பண்ண வேணாம். கேம்பெயின் டோட்டல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டெய்லி அப்படின்ற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இங்கே உங்களோட பட்ஜெட் எவ்வளவோ அந்த பட்ஜெட் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னோட கேம்பெயின் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகணும், எப்போ எண்ட் ஆகணும் அதை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ இதை எடிட் பண்ணி லைக் வந்துட்டு ஸ்டார்ட் டேட் இருக்குது. ஸ்டார்ட் டேட் இதை கிளிக் பண்ணுறீங்க. எனக்கு நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி எண்ட் டேட்டு ஸோ கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனக்கு இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகணும். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி 28ஆம் தேதி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோட கேம்பெயின் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது. அதுக்கு இடையில சப்போஸ் உங்களோட கார்டில் பேலன்ஸ் தீர்ந்து போச்சு, இல்லைனா இங்கே ஆட் பண்ணியிருக்கிற அந்த வேலெட்டில் அமௌண்ட் தீர்ந்து போச்சுனாலும் எப்போல்லாம் உங்களுக்கு மணி வந்துட்டு அந்த இடத்துல ஷார்ட்டேஜ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஆடு ஸ்டாப் ஆயிரும். ஸோ மேலே ஃபஸ்ட்டு கேம்பெயின் நேம் கொடுத்தோம். அடுத்து ஆட் ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுறோம். 3மே சேர்த்து ரன் பண்ண போகிறோமா, இல்லைனா ஒரே ஒரு ஆட் ஃபார்மேட் மட்டும் வச்சு ரன் பண்ண போகிறோமா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம செட் பண்ண போகிறோம். நீங்கள் செலக்ட் பண்ணி வந்தது ஃபஸ்ட்டு சப் டைப்பு. அதனால் இவங்க கொடுக்கறது இந்த டார்கெட் சிபிவி அப்படின்றது டிஃபால்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த நம்ம கிரியேட் பண்ண போகிற கேம்பெயின்கான பட்ஜெட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணணும். அப்போது இங்கே ஆல்மோஸ்ட் கேம்பெயின் டோட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேணாம். ஸோ டெய்லி அப்படின்ற இந்த கேம்பெயின் பட்ஜெட்டை இதை செட் பண்ணிவிட்டு ஸோ பட்ஜெட் எவ்வளவோ உங்களோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை கொடுத்துக்கலாம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் 1000 rupees. ஸோ 1000 அப்படின்றத இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ எண்ட் ஆகணும் அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு செட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த 3 செட்டிங்ஸ். அடுத்து ஸோ நான் கீழே வர நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட். நான் கிரியேட் பண்ண போகிற ஆடு
எந்த இடத்துல, அதாவது இந்த கூகுளோட எந்த பிளாட்ஃபார்ம்ல என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும். நம்ம கிரியேட் பண்ண போறது வீடியோ ஆடு. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்கிப் ஆடு. அது கண்டிப்பா எனக்கு YouTubeல தான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்துட்டு வேணும். அப்போ இந்த நெட்வொர்க்ல டைரக்ட்டா இந்த ஆப்ஷன நான் கிளிக் பண்றேன். இங்க வந்துட்டு டிஃபால்ட்டா YouTube அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. வீடியோ பார்ட்னர்ஸ் அப்படின்னா பார்ட்னரோட சைட் வேற சைட்ஸ்லலாம் YouTube வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா? அங்கேயும் இவங்க வந்து நாங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம் அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு தேவையில்ல. ஒன்லி YouTube டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. இந்த Google பார்ட்னர டிசேபிள் பண்ணிக்கோங்க. என்னோட ஆட் ஒன்லி வந்துட்டு என்ன அப்படின்னா YouTubeல மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். YouTube மட்டும் டிஃபால்ட்டா செலக்ட் ஆகி தான் இருக்கு. ஓகே, நெட்வொர்க்ல இவ்வளவுதான். இத நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டிசெலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லொகேஷன். எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்பிளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணணும். இங்க டிஃபால்ட்டா இந்தியா நம்மளோட பில்லிங் கண்ட்ரி என்னவோ அது வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கு. இந்தியா அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. அடுத்து இது வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் இந்தியா ஃபுல்லா நான் ரன் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனு. அடுத்து தேர்ட் ஒன்று என்டர் அனதர் லொகேஷன் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா நீங்க சிட்டி வந்துட்டு செட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம போகணும். இங்க நான் செட் பண்ணிட்டேன். இங்க கிளிக் பண்றேன். இந்த இடத்துல உங்களோட லொகேஷனை ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, பொள்ளாச்சி, தேனி. ஓகே. இந்த இடத்துல என்டர் எ லொகேஷன் டு இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கோயம்புத்தூர். நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்றேன். கோயம்புத்தூர் அப்படின்றத டைப் பண்றேன். மேலே பாருங்க இது நம்ம டைப் பண்ற இந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடா மேட்சஸ் வந்துருச்சு. பாருங்க இந்த கோயம்புத்தூருக்கு நேரா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த லொகேஷனை இன்க்ளூட் பண்ணணுமா இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா? எனக்கு இன்க்ளூட் தான் பண்ணணும். ஓகே, இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன லொகேஷன் சொல்லியிருக்காங்க? மதுரை சொல்லியிருந்தாங்க. மதுரை டைப் பண்ணுறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லைக் வந்துட்டு ஈரோடு இருந்தது. ஈரோடு அப்படின்றத நான் டைப் பண்ணிவிட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். வேறு என்ன இருந்துச்சு? கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, பொள்ளாச்சி அண்ட் தேனி. எனக்கு இன்னொரு லொகேஷன் ஆட் பண்ணணும். பொள்ளாச்சி இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து தேனி. தேனி டைப் பண்ணுறேன், இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். 5 சிட்டியை வந்துட்டு டார்கெட் பண்ண சொன்னாங்க. 5 சிட்டியை வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிட்டியை சப்போஸ் நீங்கள் வந்துட்டு தப்பாக ஏதாவது ஒரு சிட்டி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ தேனி எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த தேனிக்கு நேராக லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்டு சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த இன்ட்டு சிம்பிளை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தேனி இங்கேருந்து ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். பொள்ளாச்சியும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். எஸ், பொள்ளாச்சிக்கு நேராக இருக்கிற இந்த இன்ட்டு மார்க்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா போயிடும். சப்போஸ் இருக்கிற எல்லா லொகேஷனுமே அட் அ டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷனுக்கு நேராக இருக்கிற இந்த இன்ட்டு சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா லொகேஷனுமே அட் அ டைம் ரிமூவ் ஆகிடும். அகைன் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். என்னோட மவுஸ் ஐக்கான உள்ள கொண்டுட்டு போயிட்டேன். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட்டு இன்க்ளூட். அடுத்து மதுரை டைப் பண்ணியாச்சு, இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி இன்க்ளூட். தேனி இன்க்ளூட். அதுக்கப்புறம் ஈரோடு இன்க்ளூட். 5 லொகேஷன் வந்துட்டு வேணும். இந்த 5 லொகேஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த என்டர் எ லொகேஷன் டு இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் இருக்கு இல்லையா? இதுக்கு பக்கத்திலேயே ரைட் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த அட்வான்ஸ்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த அட்வான்ஸ்டு சர்ச் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற லொகேஷன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க. உள்ள மேப்குள்ள உங்களுக்கு ப்ளூ கலரா மேப்ல வந்து தெரியுது பாருங்க. இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கு ஜூம் அவுட் பண்றதுக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கு ஜூம் இன் பண்ணி பார்க்கறதுக்கு. பாருங்க, அதே மாதிரி உள்ள என்னோட மவுஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி நகட்டி பார்த்துக்கலாம். என்னோட ஏரியா கரெக்டாக வந்துட்டு கவர் ஆகிடுக்கா அப்படின்றத நான் பார்க்கணும். பாருங்க, நான் கோயம்புத்தூர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் சிட்டி மட்டும் தான் கவர் ஆகிடுக்கு. கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற அதுலமே கவர் ஆகலை. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க பொள்ளாச்சி அந்த சிட்டி மட்டும் தான், மெயின் சிட்டி மட்டும் தான் கவர் ஆகிருக்கு. அடுத்து மதுரை போகலாம். மதுரைக்குள்ளே போகிறேன் அப்படின்னா மதுரை மெயின் சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. மதுரையை சுற்றி இருக்கிற ஏரியாஸ் எதுவுமே கவர் ஆகலை. ஜஸ்ட்டு மதுரை சிட்டி மட்டும்தான் கவர் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் தேனி. ஸோ தேனி லொகேஷன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல, அது சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ டைரெக்டாக இங்கே வந்து இந்த லொகேஷனுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற சிட்டிஸ் எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு அந்த மெயின் சிட்டி மட்டும்தான் கவர் பண்ணும். இப்போ எனக்கு என்ன வேணும்? மதுரைக்குள்ளே இருந்து ஒரு 40 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், தேனியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், அதே மாதிரி ஈரோட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே பண்ணிக்கலாம். இல்லைனா அட்வான்ஸ்டு சர்ச்சுக்குள்ளே வந்து இங்கே தான் நீங்கள் அங்கே ஆட் பண்ணால் தான் இங்கே காட்டுது. ஸோ இங்கே வந்து கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அட் அ டைம் நான் இந்த ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணோடனே வந்துட்டு என்ன அப்படின்னா வெளியிலேயும் அங்கே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன், சேவ் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த இடத்துல லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமூவ் ஆகிடுச்சு. என்டர் அனதர் லொக்கேஷனு. பாருங்கள், லொக்கேஷன் எதுவுமே இல்லை. அட்வான்ஸ்டு சர்ச் டேரெக்டாக இங்கே போய்க்கலாம். டேரெக்டாக இங்கே நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு சர்ச் டேரெக்டாக போனாலும் நீங்கள் போய்க்கலாம். கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இந்த லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. இதுக்கு பக்கத்தில் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வேல்யூ டிஃபால்ட்டாக 20 இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் 20 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதை கிளிக் பண்ணி பாருங்கள், கிலோமீட்டர், மைல்ஸ். ஸோ இதில் நீங்கள் டார்கெட் பண்ண போகிற சிட்டியில் இருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், நீங்கள் டார்கெட் பண்ண போகிற சிட்டியில் இருந்து எவ்வளோ மைல்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணுமோ நீங்கள் இந்த ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து தான் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ வெளியில் டேரெக்டாக அந்த லொக்கேஷனில் செட் பண்ணிங்கன்னா மெயின் சிட்டி மட்டும்தான் கவர் ஆகும். பட் நீங்கள் அந்த சிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் கிலோமீட்டரோ மைல் வழியோ நீங்கள் வந்துட்டு டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லொக்கேஷன்லேருந்து இந்த ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. மைல்ஸில் எனக்கு கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டேன். ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து கிலோமீட்டர் அப்படின்றதுக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இங்கே வேல்யூஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் 20லேருந்து 40 கிலோமீட்டருக்கு இங்கே மாற்றிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லொக்கேஷன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிலோமீட்டரா மைல்ஸா அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் நான் வேல்யூஸையும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே நான் செட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் செட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் லொக்கேஷனை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, சேம் கோயம்புத்தூர் இன்க்ளூட். ஓகே, பாருங்கள், இப்போ பாருங்கள், கோயம்புத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர். அடுத்து மதுரை. நம்ம வேல்யூ ஆல்மோஸ்ட் செட் பண்ணியாச்சு. நம்ம லொக்கேஷன் மட்டும்தான் இப்போ இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முன்னாடி மெயின் சிட்டி மட்டும் கவர் ஆனது. பாருங்கள், இப்போது நம்ம டார்கெட் பண்ணுற சிட்டியில் இருந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுது. அடுத்து ஈரோடு இன்க்ளூட். அடுத்து பொள்ளாச்சி இன்க்ளூட். பாருங்கள், இப்போ போய் பாருங்கள், முன்னாடி பார்த்த மாதிரி சின்ன சின்ன ப்ளூ கலர் லைனாக தான் தெரிஞ்சது. இப்போ நம்ம பார்க்கும்போது ஏன்னா அப்போ மெயின் சிட்டி மட்டும் தான் கவர் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம கிலோமீட்டர் வைஸ் நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண போகிற அந்த ரீஜியனோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற பீப்புள் எல்லா பேருக்குமே நம்மளோட ஆட் வந்துட்டு தெரிய போகுது. சப்போஸ் எனக்கு வந்துட்டு கோயம்புத்தூரில் நான் 40 கிலோமீட்டர் இல்லைங்க, நான் தப்பாக ஆட் பண்ணிட்டேன், எப்படி போய் எடிட் பண்ணுறது? ஸோ இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம் இல்லையா, லொக்கேஷன் 40 கிலோமீட்டர் அரௌண்ட் கோயம்புத்தூர் தமிழ்நாடு. இதுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டு வரேன், இங்கேனா பென்சில் ஐக்கான் வந்துடுது. அடுத்து தேர்டு வரேன், இங்கேயும் ஒரு பென்சில் ஐக்கான் வந்துடுது. அடுத்து ஃபோர்த் வரேன், இங்கேயும் பென்சில் ஐக்கான். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனு கோயம்புத்தூர். இந்த பென்சில் ஐக்கானை அதுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வந்துடும். இங்கே 10 அப்படின்றத நான் கொடுக்குறேன். 10ன்றதை கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நம்ம செலக்ட் பண்ணது கோயம்புத்தூர் மட்டும் 10 கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. திரும்பவும் இல்லை, நான் தப்பாக பண்ணிட்டேன், டேரெக்டாக இங்கே வந்து இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு 60 கிலோமீட்டர் நான் டார்கெட் பண்ணணும். ஓகே கொடுத்துட்டீங்க, சேவ் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக சேவ் பண்ணால் தான் லொக்கேஷன் உள்ளே சேவ் ஆகும். நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வராது. இப்போ பாருங்கள், 60 கிலோமீட்டர் அரௌண்ட் கோயம்புத்தூர், 40 கிலோமீட்டர் அரௌண்ட் ஈரோடு, 40 கிலோமீட்டர் அரௌண்ட் மதுரை,
40 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் பொள்ளாச்சி. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல திருப்பூர் போடுறேன். டேரெக்டாக திருப்பூர் போட்டேன் அப்படின்னா இப்போ திருச்சிராப்பள்ளி இன்க்ளூட் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு திருச்சிராப்பள்ளி மட்டும் கிலோமீட்டர் வைஸ் டார்கெட் பண்ணல, மற்றதெல்லாம் கிலோமீட்டர் வைஸில் இருக்குது. அப்போது நான் திருச்சிராப்பள்ளியும் நான் கிலோமீட்டர் வைஸாக தான் நான் டார்கெட் பண்ணணும்னு நினச்சா இந்த திருச்சிராப்பள்ளியை டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா அட்வான்ஸ்டு சர்ச் இங்கேயும் வந்துருங்க. திருச்சிராப்பள்ளி உள்ளே ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த திருச்சிராப்பள்ளியை இங்கே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்த ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷன் போகணும். அடுத்து இங்கே டிஐ திருச்சி. ஸோ திருச்சி தமிழ்நாடுன்னு இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 20 கிலோமீட்டரில் டிஃபால்ட்டாக இருந்துச்சு, 20 மைலில். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி நான் வந்துட்டு இதை மைல்ஸில் இல்லை கிலோமீட்டர், ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது நான் மாற்றிட்டு இங்கே நான் சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு மதுரையில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற எல்லா பேருக்குமே என்னோட ஆட் வந்துட்டு தெரிய போகுது. பட் ஆனால் எனக்கு பர்டிகுலர் இடத்துல மதுரைக்குள்ளே 40 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஏரியா இருந்தாலும் அந்த ஏரியாக்குள்ளே என்னோட ஆட் டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னா எக்ஸ்க்ளூட் தான் பண்ணணும். நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரேடியஸ் ஆப்ஷன் சொல்லியாவே நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ரேடியஸ்லேருந்து இங்கே லொக்கேஷனுக்கு மாறிடணும். இங்கே இப்போ மதுரையில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஏரியா, சரி ஓகே, வாடிப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. சாரி, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நெட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாருக்கும்? சாரி, எனக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு சடனா நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே சார். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேர் தான் இருந்தீங்களாப்பா? நான் பார்க்கவே இல்லையே. சங்கீதா இல்ல சார், சங்கீதா மேம் அவங்களும் இருந்தாங்க. ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. இல்லை, இவங்களாம் எப்பப்பா லெஃப்ட் ஆனாங்க? இல்ல சார், சங்கீதா அவங்க வந்துட்டு இப்போதாங்க சார் ஒரு நீங்க உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு இல்லைங்களா, அப்பதான் அவங்க கட் பண்ணாங்க. அது வரைக்கும் கேட்டுருந்தாங்க சார், லொகேஷன் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க. ரொம்ப லென்த்தா போகுதா? அப்படியெல்லாம் இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ படிக்கிறோம், ப்ராப்பரா படிச்சிடலாம். ஓகே சார், ஓகே 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 ஓகே. இது மாதிரி அக்கௌண்ட் கூகுள் ஆட் அக்கௌண்ட்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா நீங்க? இல்ல சார், கூகுள் ஆட் பண்றது இல்ல. ஓகே, நான் மெட்டா மட்டும் தான் பண்ணுவேன். சரி ஓகேப்பா, நம்ம பார்க்கலாம். என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதான்னு பாருங்க. விசிபிள் ஆகுது சார். ஓகே, ஸோ பாருங்க, லொகேஷன் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லிட்டு இருந்தோம்.
ஸோ மதுரை அப்படின்ற லொக்கேஷனை வந்துட்டு சரி இப்போ அவங்க இருந்ததுனால மதுரை சொன்னேன். இப்போ நீங்கள் வந்துட்டு திருப்பூர் தானே? ஸோ திருப்பூர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். திருப்பூர் நியர் ஏதாவது சொல்லுங்கப்பா. அவினாசி வச்சுக்கலாமா? அவினாசி. ஓகே, ஆ. அவினாசி பாருங்க. அவினாசி தமிழ்நாடு எக்ஸ்க்ளூட் தான் பண்ணுறேன். எனக்கு திருப்பூர் ஃபுல்லாக தெரியணும், ஆனால் அவினாசிக்குள்ளே மட்டும் என்னோட ஆடு தெரியக்கூடாது. அப்படின்னா இந்த ரேடியஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே லொக்கேஷனுக்கு மாறிடணும். மாறினதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல உங்களோட லொக்கேஷனை வந்துட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த இடம் மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். தெரியுதுங்களா? தெரியுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷனை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாக் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல சேவ் ஆகிடும். சார் இப்போ நம்ம இதுல பர்டிகுலர் பின் கோடு யூஸ் பண்ணியும் நம்ம பண்ண முடியும் தானே சார்? அதுல பாருங்க, அட்வான்ஸ்டு சர்ச் இங்க நான் கிளிக் பண்றேன். இங்க லொகேஷனுக்குள்ள தான் வரணும், ரேடியஸ்ல இருந்து பண்ண முடியாது. பாருங்க லொகேஷனை 641 பாருங்க, என்னோட நேட்டிவ் ஓடுது. இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? பாருங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சா? ஓகே ஓகே சோ இவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ நான் சேவ் வந்துட்டு கொடுத்துறேன்ப்பா. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த செட்டிங்ஸ் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா அப்போ உங்களுக்கு? நீங்க டூல் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலன்னா தெரியாதுப்பா. ஓகே சார், ஓகே நீங்களாவே இப்போ இதெல்லாம் லொகேஷன்ஸ் எல்லாமே சும்மா மாத்தி மாத்தி செட் பண்ணி பார்க்கணும். இல்லனா இது வந்து பிராக்டீஸ் பண்ணலனா வரவே வராது. இப்போ நான் சொல்றப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? ஆமா ஆமா சார், ஈஸியா. ஆனா நீங்க ஒர்க் பண்ணலனா உங்களுக்கு வந்து என்ன அப்படினா இது வந்து வரவே வராதுப்பா. ஓகே ஓகே ஓகே. சோ அடுத்து கீழ பாத்தீங்க அப்படினா லாங்குவேஜஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க தான் என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்பிளுக்கு என்னோட ஆட் தெரியணும். டிஃபால்ட்டா ஆல் லாங்குவேஜ் தான். ஏன்னா நம்ம செட் பண்ற லொகேஷன் வந்து அந்த லொகேஷனுக்குள்ள எந்த லாங்குவேஜ் பேசுற பீப்பிளா இருந்தா நமக்கு என்ன? ஏன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள தான வருது. சோ அதனால நம்ம லாங்குவேஜ் மேக்ஸिमम வந்து என்ன அப்படினா செட் பண்ண மாட்டோம். சோ டிஃபால்ட்டா ஆல் லாங்குவேஜ் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ ரிமைனிங் வந்து என்ன அப்படினா நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. சரியா? ஓகே ஓகே. நீங்க பார்த்தது உங்களுக்கு நிஜமாவே புரிஞ்சதா? இல்ல ரொம்ப டெப்தா போனாலும் ஸ்லோவா போற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், கிளியரா புரிஞ்சுச்சு சார், புரிஞ்சது. நோட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரியே தேவையில்லை இல்லையா இங்க? இல்ல இல்ல ஸ்ட்ராட்டஜி பத்தி மட்டும் நீங்க திரும்ப படிச்சு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? ஏன்னா அது சார், அதுதான் ஞாபகத்துக்கு வராது. ஆனா வொர்க் பண்றது நீங்க வொர்க் பண்றது ஈஸியா வந்துருங்க. ஓகே ஓகே. சோ பிராக்டீஸ் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா. சரியா? பிராக்டீஸ் எடுக்கலன்னா அகைன் நான் சொல்றேன், இது வரவே வராது. கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி, ஓகேப்பா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ.